அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பாக பாளை மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்களுடைய ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது மேனாள் ஆயர் அவர்கள் 18 ஆண்டுகளாக இந்த மறை மாவட்டத்திற்காக பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறார்கள். இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் அதிகமான அக்கறை கொண்டு அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த ஓய்வு காலத்திலும் அவர்கள் நல்ல உடல் நலம் பெற்று ஆரோக்கியத்தோடு வளமோடு வாழ நாங்களும் அவருக்காக ஜெபிக்கின்றோம். நன்றி. நன்றி உணர்வும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையே செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பாங்கும் ஆர்வமும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நமது மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட 25ஆம் ஆண்டினுடைய நிறைவு நாளை நாம் எல்லோரும் கடவுள் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த மறை மாவட்டத்திலும் அதோடு அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு பல்வேறு மறை மாவட்டங்களுக்கும் தனது பணியை மிகவும் சிறப்பாக பணிபுரியவும் பலியாகவும் என்ற ஒரு அடிப்படை விருதாக கொண்டு பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே நம் அனைவரின் சார்பாக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு ஆயர் அவர்களோடு இணைந்து பணியினுடைய பல்வேறு நிலைகளில் துணை புரிந்த உதவியாக இருந்த அனைவருக்கும் உளம் நிறைந்த பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து கடவுள் ஆயர் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து எல்லா ஆசீர்வாதம் நிரப்படியாக ஜெபித்து உங்கள் அனைவரின் சார்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். நன்றி. கிறிஸ்துவில் அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இதயம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். பாளையங்கோட்டை மறை மாவட்டம் மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்களுடைய ஆயர் பட்ட 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்கள் ஜூபிலி ஆண்டு 2000 ஏறத்தாழ 18 ஆண்டு காலம் இந்த மறை மாவட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்திருக்கிறார்கள். பணிபுரிய பலியாக என்ற விருது வாக்கோடு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த மறை மாவட்டத்திற்காக உழைத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு அவருடைய இந்த வெள்ளி விழாவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய 2வது ஆயராக மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்கள் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மறை மாவட்டத்தில் அன்பியம் என்ற ஒரு பணிக்குழுவை உருவாக்கி பாளை மறை மாவட்ட திருச்சபையை ஒரு அன்பிய திருச்சபையாக மலரச் செய்த பெருமைக்கு உரியவர். மட்டுமல்ல, கல்வி பணி, சமூக பணி, மருத்துவ பணி அனைத்திலும் கால் பதித்து தடம் பதித்தவர். சிறப்பாக அவர்கள் வெக்காலிப்பட்டியிலே கல்வியியல் கல்லூரி, கலை கல்லூரி இவைகளை உருவாக்கி விஎம் சத்திரத்தில் சென்ட் தூய அந்தோனியார் பப்ளிக் ஸ்கூல் என்பதை உருவாக்கி கல்வியின் தரம் உயர்த்தி கல்வி பணியிலே ஒரு பெரிய புரட்சி செய்த ஒரு புரட்சியாளர் தான் மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள். நம்முடைய அர்ப்பண வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஜெபம். அந்த ஜெபத்திற்காக ஒரு பவர் ஹவுஸ் இங்கு நம்முடைய ஆயர் இல்லத்திலே நற்கருணை ஆராதனை மடம் அடரேஷன் மொனாஸ்ட்ரி என்பதை நிறுவி
தமிழகத்திலே ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது. நம்முடைய மறைமாவட்டத்திலும் அதை நிறுவிய ஒரு பெருமைக்கு உரிய பெருமகனார் நம்முடைய ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்கள். ஆகவே இந்த நாளிலே அவர்கள் மறைமாவட்டத்தினுடைய எல்லா பணிகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணிபுரிந்தார்கள். தன்னை பலியாக்குவதற்கும் அவர்கள் கொஞ்சம் கூட அஞ்சாமல் திகையாமல் அவர்கள் தடம்பதித்து பணி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர்களுடைய இந்த வெள்ளி விழாவிலே, ஆயர்பட்ட வெள்ளி விழாவிலே அவர்களை பாளை மறைமாவட்டம் முழு இதயத்தோடு முழு அன்போடு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றது. ஆயரவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வெள்ளி விழா வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது பாளை மறைமாவட்ட மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவினை சிறப்பிக்கக்கூடிய இந்நன்னாளில் ஆயர் அவர்களை பாளை மறைமாவட்ட துறவியர் பேரவையின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆயர் அவர்களை பற்றி எண்ணுகின்ற பொழுது அவர் மிகவும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு அன்பாக ஏழை பணக்காரர் என்ற எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் அனைவரிடமும் பழகக்கூடிய எளிமையானவர். துறவியர்களுக்கு, துறவர சபைகளுக்கு மிகவும் மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து அனைவரையும் ஆன்மீகத்திலும் அருள் வாழ்விலும் வழிநடத்தி சென்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவரை பார்க்கின்றேன். துறவியர் பேரவை சார்பாக ஆயர் அவர்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். வருகின்ற ஆண்டுகளில் ஆயர் அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழவும், அவருடைய வாழ்வால் மக்கள் இறைவனையும் இறை நம்பிக்கையையும் இறை ஆற்றலையும் அன்பையும் உணர்ந்தவர்களாக வாழ ஆயர் அவர்களை அனைவரின் சார்பாக வாழ்த்துகின்றேன். நன்றி. அன்புமிக்கவர்களே, நமது பாளையங்கோட்டை மறைமாவட்ட மேனாள் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்கள் ஆயராகி 25 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு வெள்ளி விழா கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு நமது அன்பும் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகுக. இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலமும் இதயம் விரும்பும் அனைத்தையும் அருள்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பாருங்கள், நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் வாழுங்கள். நமக்கு 18 ஆண்டுகளாக ஆயராக பணிபுரிந்த ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கிறோம். நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நினைத்து நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்வின் நிறைவை எண்ணி பார்க்கிற பொழுது சொல்லுவதற்கு நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு பண்பினை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஆயர் அவர்கள் எப்பொழுதும் குருக்களை பற்றி சொல்லுவார்கள், என்னுடைய குருக்கள் மகிழ்ச்சியாக பணியாற்ற வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியாக பணியாற்றினால்தான் பங்கு பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆகவே மகிழ்ச்சி இல்லை என்றால் பங்கு பணிகள் சிறப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு குரு அந்த பங்கிலே ஒரு பிரச்சனை என்று வந்தாலோ, அந்த பங்கில் பணியாற்ற பிடிக்கவில்லை என்று வந்தாலோ அவர் அதை கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் அங்கு மகிழ்ச்சியாக இல்லை, ஆகவே அவருக்கு வேறொரு பங்கினை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி மனமு வந்து கொடுப்பார். இந்த ஒரு பண்பு அவரிடத்தில் எப்பொழுதும் உயர்ந்து நின்றது. இந்த பண்பினை கடைசி வரை அவர் காப்பாற்றி வந்தார். அந்த ஒன்றுக்காகவே நான் அவரை சிறப்பாக வாழ்த்த விரும்புகிறேன். அவருடைய வாழ்வின் நிறைவை நாம் எண்ணி பார்க்கிறோம். அவரை போல நம்பிக்கையுடையவர்களாய் நாமும் வாழ்வோம். இந்த நாளிலே அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துகளையும் நல்ல உடல் உள்ள நலத்தையும் இறைவன் அருள வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நமது ஆயர் ஜூட் பால் அவர்கள் 25 ஆண்டுகளை ஆயராக நிறைவு செய்வதிலே நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். துறவர சபைகளின் சார்பாகவும் எங்கள் சபையார் கலைமனைகளின் சார்பாகவும் ஆயர் அவர்களை வாழ்த்தி
போற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆயர் அவர்கள் இங்கே 17 ஆண்டுகள் ஆயராக இருந்த பொழுது எண்ணற்ற வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டார். பங்கு தளங்கள் மட்டுமல்லாமல் கல்வி நிறுவனங்கள், மேலும் துறவற சபையாருக்கு உறுதுணையாக இருந்து எண்ணற்ற வேலைகளை செய்து மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார்கள். அதற்காக ஆயர் அவர்களை வாழ்த்துகின்றேன். அவரது உடல் நலத்திற்காகவும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். ஆயர் அவர்கள் இன்னும் இருந்து கொண்டு நமக்கு பல நல்வழிகளை காட்டி வழிநடத்துகின்றார்கள். அதற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த நேரத்திலே ஆயர் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து எப்படி நாம் கிறிஸ்துவ வாழ்வை வாழ வேண்டும், கிறிஸ்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவரது வாழ்வின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதற்காகவும் நான் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொண்டு அவர் இன்னும் நீடூழி வாழ்ந்து நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபித்து வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் பொறுமை, கருணை, பரிவிரக்கம், ஒழுக்கம், விவேகம், செயல் திறமை என நல்ல இதயம் கொண்ட இனியவர், உயர்ந்தவர் எங்கள் மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள். துறவிகளின் மேல் ஒரு தனி பிரியம், குருக்கள் மீது தனி கவனம், மக்களின் மீது ஒரு தனி தாகம், ஏழை எளியவர் கல்வியிலும் வாழ்விலும் சிறப்பு கவனம், இறையரசு பணியாளனாய் இறைக்குரல் எழுப்பி இறைவனோடு இணைந்து இறைவாக்கினராய் செயல்பட்ட எங்கள் பாசமானவர் எங்கள் மேனாள் ஆயர் பாசத்துக்குரிய ஜூட் பால்ராஜ் அவர்கள். கஷ்டங்கள், துன்பங்கள் இவர் கதவை தட்டிய போதும், பின் இருந்து சில வாள்கள் இல்லை சில வாள்கள் ஊடுருவிய போதும் சிரித்த முகம் கொண்டு உணர்ச்சிக்கு அடிமையாகாமல் அன்னை மரி போல் அமல வாழ்க வாழ்க என வாழ்ந்தவர். எம் பாசமான தந்தை, பெரிய தந்தை எம் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள். பாலக்கரை ஈன்றெடுத்த பாலகரே, சவேரியார் மறையில் வளர்ந்த சகாப்தமே, திருச்சபையை வளர்த்திட்ட திலகமே, உம் பணியை கண்டு வியக்குது இவ்வுலகமே. 3000 ஆண்டுகள், ஆம் 3000 ஆண்டுகள் உம் மெய்ப்பு பணி, அது 300 ஆண்டுகளை தாண்டி நிலைக்கும் இனி. மண்ணில் எத்தனை துகள்கள் உள்ளனவோ அத்தனை ஆண்டுகள் வாழ்க நீங்கள் வாழ்க. விண்ணில் எத்தனை மீன்கள் உள்ளனவோ அத்தனை காலமும் வாழ்க நீங்கள் வாழ்க. திக்கற்றவர்களுக்கெல்லாம் திசை காட்டியாய் திகழும் புனிதர் யூதாவின் பெயரை தாங்கிய அருமை பெட்டகமே, அமலோற்பவ அன்னையின் அச்சிக்கப்பட்ட இந்நாளில் அகமகிழ்ந்து வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என்னையும் ஆசீர்வதியுங்கள். நன்றி. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நம்முடைய மறைமாவட்ட மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் தங்களுடைய ஆயர் திருநிலைப்பாட்டின் 25வது ஆண்டை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆயர் அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நம்முடைய ஆயர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய எளிமையும் தாழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட மிக சிறந்த பண்புகளாக நான் பார்க்கிறேன். ஒருவர் ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் படித்திருக்க வேண்டும், எவ்வளவு திறமை வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு பணம் வைத்திருக்க வேண்டும் என்னெல்லாம் குறிப்பிட்டு அதை அடிப்படையாக கொண்டு அந்த நிலைக்கு அவர் வருவதற்கு சொல்லுவார்கள். ஆனால் கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிற போது எவ்வளவு வைத்திருக்கிறார், எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறார், எவ்வளவு செல்வந்தராய் இருக்கிறார், அதையெல்லாம் கடவுள் பார்ப்பதில்லை. கடவுள் எப்போதுமே
ஒரு மனிதனுடைய எளிமையான வாழ்வு, தாழ்ச்சியான உள்ளம், அது இருந்தால் போதும் என்பதற்கு ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களே மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்று நான் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே நான் பலமுறை ஆயர் அவர்களை சந்தித்திருக்கிற போது அவர்கள் உரையாடுகிற விதம், அவர்களிடத்தில் சில காரியங்களை சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்கிற விதம், இவை எல்லாமே எளிமையும் தாழ்ச்சியும் நிறைந்த காரியங்களாக ஆயர் அவர்களிடத்திலிருந்து வந்ததை நான் பார்க்கிறேன். அதுபோலவே மக்களும் பல நேரங்களில் ஒரு சிம்பிளான, ஒரு ரொம்ப தாழ்ச்சியான ஒரு ஆயர், ஒரு ஹம்பிளான ஒரு மனுஷன் அப்படின்லாம் கூட சொல்ல நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குணம் ஆண்டவர் அவரை உயர்த்துவதற்கான காரணமாக இருந்தது. ஆயர் தன்னுடைய திருநிலைப்பாட்டினுடைய 25 ஆண்டுகளை கொண்டாடுவது என்பது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பேறு, ஆசீர்வாதம். ஆகவே ஆயர் அவர்கள் அதை கொண்டாடுவது மகிழ்வுக்குரியது. ஆயர் அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி. பாளை மறைமாவட்ட திரு அவையை இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எப்படி என்றால், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பாளை மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயராக திகழ்ந்த மறைந்த ஆண்டகை இருதராஜ் ஆயர் அவர்களை இந்த மறைமாவட்டத்தில் 25 ஆண்டுகள் சிறப்பாக கொண்டாடினார்கள். அவருடைய வழித்தோன்றலாக வந்த ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை இப்பொழுது தன்னுடைய ஆயர் திருநிலைப்பாட்டின் வெள்ளி விழாவை கொண்டாடுகிறார்கள். இது இந்த பாளை மறை மாவட்டத்திற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் நான் பார்க்கிறேன். முதலில் திருச்சி புனித அன்னாள் சபை சார்பாக வெள்ளி விழா கொண்டாடும் ஆயர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையுமாகும். ஏனென்றால் புனித அன்னாள் சபை தோன்றிய அதே திருச்சி மாநகரத்தில்தான் ஆயர் அவர்களும் தோன்றியிருக்கிறார்கள். சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படும் திருச்சி மறைமாவட்டம் பல ஆயர்களையும் அருள் தந்தையர்களையும் துறவிகளையும் இந்த திருச்சபைக்கு கொடுத்திருப்பது மிக பெருமை. இந்த நல்ல நாளில் ஆயர் அவர்களை பற்றி நான் 3 கருத்துக்களை கூற விரும்புகிறேன். முதலில் நான் அவரிடத்தில் பார்ப்பது அவருக்குரிய அந்த தாழ்ச்சியும் எளிமையும் தான். ஆயராக அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர்களிடம், நீங்கள் ஆயர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட உங்களிடத்தில் இருக்கிற தகுதி என்ன என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, என்னுடைய தகுதியின்மைதான் தகுதி என்று அவர்கள் சொன்னது அதுதான் உண்மை. இந்த உலகம் தகுதி உள்ளவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறது. ஆனால் இறை அரசை பொறுத்தவரை இறை பணிக்கு இறைவன் தேர்ந்தெடுத்த பின்தான் அவர்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார். எனவே அன்னை மரியாளின் மனநிலையோடுதான் நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த ஆயர் திருநிலைப்பாட்டில் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த எளிமையும் தாழ்ச்சியும் தான் 25 ஆண்டு காலமாக ஒரு நல்ல ஆயராக அவர்கள் திகழ அவர்களுக்கு உதவி செய்தது. இரண்டாவதாக அவர்களிடத்தில் நான் பார்ப்பது என்னவென்றால், தன்னுடைய மந்தையை தேடி சென்று அவர்களோடு உறவாடுவதில் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அதை நிறைவாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த அந்த கனிவும் சாந்தமுமான ஒரு மனநிலை மந்தைகளை, மக்களை அவரை தேடி வர வைத்தது. ஆயரிடத்தில் இருந்த அந்த மனத்தாழ்ச்சி மக்களிடத்தில் இறங்கி சென்று அவர்களோடு உறவாடுவதற்கு வழி செய்தது. ஆக தன்னுடைய ஆடுகளை தான் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டினார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்திற்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும். பொறுப்பேற்ற அன்றைய நாளில் இருந்து ஏழை மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். இந்த மறைமாவட்டம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அதுதான் முக்கியமான தேவை என்பதை உணர்ந்தார்கள். எனவே நாம் அறிவோம், அவர்களுடைய காலத்தில் கல்வி நிறுவனங்கள் பல தொடங்கப்பட்டன. ஆக இந்த 25 ஆண்டு காலத்தில்
அவர்கள் நல்ல எளிமையோடு இருந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தேவையான கல்வியை கொடுத்து இன்று மன நிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார்கள். அவர்களோடு இணைந்து எங்களுடைய திருச்சி புனித அன்னாள் சபை ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறது. இந்த பாளை மறை மாவட்டமும் நன்றி செலுத்துகிறது. இறைவன் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல உடல் நலனை தந்து இந்த ஓய்வு பெற்ற நிலையிலும் அவர்கள் எல்லாருடனும் பழகி தன்னுடைய பணிகளை தானே செய்ய வேண்டும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல உடல் நலம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களை மீண்டும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் தனது 25வது ஆயர் பொறுப்பினுடைய ஆயர் பணியினுடைய நிறைவை கொண்டாடுவதில் மிகுந்த பெருமிதம் அடைகின்றோம். மனித நேயமும் எளிய வாழ்க்கை முறையும் நிறைவான சிந்தனைகளும் கொண்டு பல்வேறு காரியங்களை இந்த மறை மாவட்டத்திற்கென்று ஆற்றியிருக்கக்கூடிய அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் தனது பணிகளை பல மறை மாவட்டங்களுக்கு சென்று செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு கடவுள் உடல் உள்ள பலனை நிரம்ப தர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவருடைய இந்த எளிய வாழ்க்கை பலருக்கு எடுத்துக்காட்டாகவும் மனித நேயத்தினுடைய வாழ்க்கை முறை சிந்தனைகள் பலருடைய வாழ்க்கையை முன்னேற்றி இருப்பதாகவும் நாம் அறிகின்றோம். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்த அத்தகைய பண்புகளிலும் பணிகளிலும் இன்னும் சிறந்து விளங்க ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி. எம் அன்பு ஆயருக்கு அமலவையின் அன்பு செய்தி. உம் அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். திருப்பாடல் 93:2. மரியாதைக்குரிய எம் ஆயர் பெருந்தகையே, தல ஆயன் நிலையில் 1/4 நூற்றாண்டு கண்ட தங்கத் தலைவரே, பாளை மறைமண் கண்டெடுத்த ஆன்மீக பெட்டகமே, என் நன்னாளில் அமலவை யூஜின் மாநிலம் உம்மை பெருமையுடன் வாழ்த்தி மகிழ்கின்றது. உம் எளிமையின் வலிமையும் பொறுமையின் இனிமையும் பலிபீட பவனியும் அரச குருத்துவத்தின் இரகசியங்கள், நிமிர்ந்த நன்னடையும் கனிந்த பார்வையும் கைகுலுக்கி வரவேற்கும் உம் கம்பீர தோற்றமும் ஆயர் வாழ்வின் செங்கோல்கள். உம் வாழ்வில் படிக்கட்டுகள் எளியவரின் ஏணிப்படிகள். கல்விக்காக அள்ளி கொடுத்தே உம் கைகள் சிவந்தன என்பதில் எல்லளவும் ஐயமில்லை எமக்கு. குருக்களின் துயரில் தோள் கொடுத்து துணை நின்ற கோமகன் நீர். துறவியரின் இறைப்பணி இம்மண்ணில் சிறக்க இருகரம் நீட்டி வரவேற்று வரலாறு கண்ட யூபிலி நாயகன் நீர். பாளை மண்ணில் பட்டி கூட பட்டினமாகிட கல்வி என்னும் ஆயுதத்தை ஏழையின் பட்டய படிப்பாக தந்த சரித்திர சூரியன் நீர். உம் இறைப்பணி ஒவ்வொன்றும் அன்பின் அடையாளம். நீர் அடிக்கல் நாட்டிய கல்லூரிகள் அனைத்தும் பாளை மறைமண்ணின் வரலாற்று ஓவியங்கள். சமூக சேவைக்காகவே பிறவி எடுத்த நீர் சமூக பணிக்கு ஒரு சரணாலயம். தூய உள்ளத்துடன் உம் ஆயர் பணியை தொடர்ந்தாற்ற உம்மை இந்நன்னாளில் வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். உம் பிறப்பு இப்பாளை மண்ணுக்கு பெருமை. திரு அவையில் உம் உயர்வு அமலவைக்கு உவகை. வாழ்க நீர் பல்லாண்டு. நமது பாளையங்கோட்டை மறை மாவட்ட 2வது ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்களை குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆயராக அருள்பொழிவு பெற்று 25 ஆண்டுகள் நிறைவடைகிறது. நமது மறை மாவட்டத்தில் குறிப்பாக 18 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக எல்லா துறைகளும்
வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தன என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். ஆயர் அவர்களது பணிகள் நிறைவானதாக இருந்தது. ஆயர் அவருடைய காலம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். குறிப்பாக அன்பியங்களை மறைமாவட்ட அளவில் எல்லா பங்கு தளங்களிலும் உருவாக்கி மக்களின் பங்கேற்பை ஆழப்படுத்தியவர்கள், அதிகரிக்கச் செய்தவர்கள், மக்களின் ஆயனாக, தலைவனாக, மக்களால் அன்பால் ஈர்க்கப்பெற்றவனாக சிறப்பான பணிகளை ஆற்றிய ஆயரவர்களை மனதார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நமது மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவருடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியை நினைத்து எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பொன் விழா மலருக்காக அவரை பேட்டி காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல் இல்லாதவர் என்றெல்லாம் பெரியவர்களை பற்றி சொல்வார்கள். அதற்கு முழுமையான இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய ஆயர் அவர்கள். இந்த காலத்திலும் 20 நிகழ்ச்சிகளுக்கு மேல் ஒவ்வொரு மாதத்திலும் அவர் சுறுசுறுப்பாக கலந்து கொண்டு பணியாற்றுகிறார் என்று சொன்னால் அந்த இளமையும் அந்த துடிப்பும் இன்றும் அவரிடம் இருக்கிறது என்பதை மிக பெருமையாக குறிப்பிடுகிறேன். 8 பேர் உள்ள குடும்பத்தில் 7 பேர் உள்ள குடும்பத்தில் 8வது பிள்ளையாக பிறந்த இவர் அந்த குடும்பத்தில் எத்தனை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, எளிமை அத்தனையும் தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலும் ஆயர் வாழ்க்கையிலும் அவர் மேற்கொண்டார். அது மட்டுமல்ல, அன்பியம் என்ற அந்த அரும்பெரும் சாதனையை நமது பங்கில் உருவாக்கி காட்டிய அந்த பெருமைக்குரியவர் நம்ம ஆயர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று அன்பியங்கள் பல்வேறு இடங்களிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் இல்லை என்று சொன்னாலும் அந்த அன்பியங்கள் இவ்வளவு சிறப்பாக பணியாற்றுவதற்கு ஆயர் அவர்கள்ட்ட அடித்தவன் தான் காரணம். கல்வியிலும் மருத்துவ பணியிலும் ஆயர் அவர்கள் காட்டிய ஈடுபாடு பெருமை மிக்கது, சிறப்பு மிக்கது. 2 கல்லூரிகளை அவர் தோற்றுவித்தார். இன்று புகழ்பெற்று விளங்கக்கூடிய அந்தோனி பப்ளிக் ஸ்கூல் அவரால் தொடங்கப்பட்டது. கல்யாண மண்டபங்கள், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல வசதிகள், ஜபக்குழுக்கள் என்று அவர் வாழ்நாளில் செய்த சாதனைகள் மிக 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 அதிகமாக இருந்தது. அவருடைய விருதுவாக்கு பணிபுரிய அந்த பலியாக என்ற அந்த சொல், பணிபுரிய பலியாக என்ற அந்த விருதுவாக்கு கோலியாத்தை வீழ்த்திய தாவீதினுடைய வீர வார்த்தைகள். அப்படிப்பட்ட வீர வார்த்தையோடு அவர் மக்களை சந்தித்தார். எளியோர்களுக்கெல்லாம் எளிமையாக காட்சி கொடுத்து எந்த நேரத்திலும் அவரை சந்திக்கலாம் என்ற அற்புதமான ஒரு காட்சியை தோற்றுவித்தார்கள். ஜபக்குழுக்கள், எஸ்சி எஸ்டிக்காக அவர் உருவாக்கிய பல அமைப்பு செயல்கள் அனைத்தும் இருக்கின்றன. பல போராட்டங்கள் அவர் சந்தித்தது உண்டு, பல குழுக்களாக அவரை சந்தித்தது உண்டு. ஒவ்வொரு பேரையும் அவரை மிக சாதுரியமாக அந்த காரியங்களை சாதித்து நம்முடைய மறை மாவட்டத்திற்கு பெரும் புகழை சேர்த்து கொடுத்தார். ஆகவே அவருடைய பணிக்காலமாக இந்த 18 ஆண்டுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய மறை மாவட்ட வளர்ச்சியிலே அவர் ஆற்றிய பங்கு என்றும் பெருமைக்குரியது. அந்த வரலாற்று நாயகருடைய இந்த வெள்ளி விழா சிறப்பில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு பங்கு பெற்று அவரை வாழ்த்துவோம். இன்னும் பல நாட்கள் அவர் இருந்து ஒவ்வொரு முறையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆயர் அவர்கள் ஆற்றிய தொண்டினை நிலைத்து பெருமிதம் கொள்வோம். நன்றி. மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருப்பது எல்லாமுள்ள இறைவனின் மிகப்பெரிய கருணையாகவும் அருளாகவும் நான் பார்க்கிறேன். ஆயர் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டுமானால் அணுகுவதற்கு எளியவர் அவர். குறிப்பாக பொதுநிலையினரை அவர் அன்போடு எப்பொழுது பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் நின்று விசாரித்து விட்டு போவார். அருமையாக அவர்களிடம் உரையாடுவார். அவருடைய கருத்துக்களை உள்வாங்குவார். அவரிடம் ஒரு அபூர்வமான ஒரு நினைவாற்றலும் உண்டு. பெயர்களை நினைவு வைத்துக் கொள்வார், பெயர் சொல்லி அழைப்பார். அப்படி எல்லோரும் அவரை எளிதாக அணுகக்கூடியவராக இருந்தார். அருள் தந்தையர்களும் அவரிடம் எளிதாக எழுதி அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தன் புன்முறுவலோடு சமாளித்துக் கொள்வார். இந்த புதிய ஆலயம், நான் இன்று நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த புதிய பேராலயம், சவேரியார் பேராலயம், பெரும்பகுதி அவருடைய பணிக்காலத்தில் முடிக்கப்பட்டது. அப்பொழுது வந்த எதிர்ப்புகளை எல்லாம் அவர் தனது ஒரே ஆயுதமான புன்முறுவலால் வென்றெடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயர். எதிர்ப்பாளர்கள்
ஆதரவாளர்களாக மாறும்படியாக அவருடைய செயல்பாடு அமைந்திருந்தது. இறைவனுடைய அருளாசி அவருக்கு நிரம்பி இருந்தது. அந்த துணை கொண்டு தன்னுடைய பதவிக்காலத்தை, தன்னுடைய பணிக்காலத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தார். அது என்னுடைய நிறைவாக இன்று கொண்டாடப்படுகின்ற சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழா ஆண்டு அவருக்கு நிறைய இன்னும் பல ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் என்று உறுதியாக நம்புகிறேன். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். பிஷப் ஜூட், வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட நன்றின்னு சொல்கிறதா சரின்னு நினைக்கிறேன். உங்கள் 18 ஆண்டுகள்லையும் சரி, அதை முடிஞ்சு கடைசி இப்போ உள்ள 8 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். நீங்கள் மறைமாவட்டத்து மீது வைத்திருக்கிற அக்கறை, பாசம், ஈடுபாடு உண்மையிலே வியந்ததுண்டு. ஏறக்குறைய நீங்கள் இங்கே செஞ்ச காரியங்கள் நிறைய பேருக்கு தெரியுங்கிறதுனால நீங்கள் வெளிநாட்டுக்கு வர்றப்ப உங்களோடு பல ஆண்டுகள் இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நாட்களில் இங்கே எவ்வளோ அக்கறையோடு ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள் மறைமாவட்டத்துக்கு தேவையான நிதி உதவியை பெருக்கிறதுல ஈடுபாட்டோடு இருந்ததை கூட பல நேரம் சேர்ந்து ட்ராவல் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அது மறைமாவட்டத்து நிதி நிலைமையாக இருக்கலாம், உதாரணமாக இதயா கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை மாதாமாளிகை கட்டுறதுக்கான பரந்தரட்டு முயற்சியாக இருக்கலாம், இல்லை செமினேரியன்ஸ் அங்கே படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை கோயில் கட்டுறது, பங்குகளில் உள்ள குருக்கள் தங்குவதற்கு தேவையான இடங்கள் உருவாக்கி தர்றது, இப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்காக நீங்கள் மறைமாவட்டத்திற்கு எடுத்த முயற்சிகளை நேரில் இருந்து பார்க்குற வாய்ப்பு கிடைத்தது உண்டு. அந்த நேரங்களில் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஸ்கெடியூலிங் வச்சுருப்பீங்க. அந்த நேரத்துலேயும் கூட நீங்கள் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் எல்லாரையும் பார்த்து பேசி மறைமாவட்டத்துக்கு தேவையான நிதி நிலைமையை நீங்கள் சிறப்பாக உருவாக்குறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பின்னால் இருந்த மறைமாவட்டத்தின் மீது இருக்கின்ற அன்பு, அக்கறை, ஈடுபாடு, அர்ப்பணிப்பு, இதெல்லாம் அந்த செயல்களை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப பிடிச்சது ஏறக்குறைய எல்லாருமே உங்களோட சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுடைய எளிமையான ஒரு மனநிலை, உங்கள்கிட்ட யாரும் வரலாம், எப்பவும் பேசலாம், எதையும் பேசலாம், உரிமையோடு பேசலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருவீங்க. அதனால் பல பேருடைய நட்பையும் அன்பையும் பெற்றிருக்கீங்க. சில நேரங்களில் அது வித்தியாசமாக போனதும் உண்டு. அதையும் நீங்கள் பொறுமையாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலையும் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால் 18 ஆண்டுகளாக நீங்கள் மறைமாவட்டத்திற்காக செய்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய பங்கேற்புக்காக நன்றி. இனி வரவிருக்கின்ற ஆண்டுகளிலும் தொடர்ந்து உங்களை இறைவனிடமிருந்து வழிகாட்டி பாதுகாத்து எல்லா வளமும் நலமும் ஆசிரியரும் தந்து உங்களுக்காக மிக சிறப்பாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிகாட்டுதல் இன்றும் என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்காக நான் இன்று வைக்கின்ற ஜெபம். நன்றி. இறை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நான் அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நம்முடைய ஆயர் அவர்கள் பரிவுள்ளம் கொண்டவர்கள். பரிவு என்றால் உணர்வை புரிந்து கொண்டு உதவி செய்வது. நம் ஆயர் அவர்கள் பல நிலைகளிலே நான் பார்த்திருக்கின்றேன். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடியவர்கள், எல்லோரோடும் இனிமையாக பழகக்கூடியவர்கள். ஒரு நல்ல ஆயர் என்பதற்கு மிக பொருத்தமான ஒரு நபராக நான் இவரை பார்க்கின்றேன். உறவுகளை வளப்படுத்துவதிலே, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே மிக அருமையான ஒரு ஆயர். நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே நல்ல ஒரு ஆயராக மேய்ப்பு பணி செய்து பரிவோடு பணியாற்றிய ஒரு நல்ல ஆயனாக நான் அவரை பார்க்கின்றேன். இந்த வெள்ளி விழா நாளிலே நான் அவரை வாழ்த்துகிறேன், அவருக்காக ஜெபிக்கின்றேன், அவருடைய ஆசீர் வேண்டியும் நிற்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
பொதுவாக பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் கஷ்டப்படுறத துன்பப்படுறத மக்கள் பார்க்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுமே சமுதாயத்தில் உயர உயர, திருச்சபையில் உயர உயர சொகுசான ஒரு ஆடம்பர வாழ்க்கை அப்படி தான் பார்ப்போம். அதில் ஒரு விதிவிலக்கு தான் புனித 2ஆம் ஜான் பால். அவர் கடைசியில் பயங்கரமான வேதனை அனுபவித்தார். அப்போ அவர் சொன்னார், ஒரு துன்புறும் திருத்தந்தையை இந்த உலகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே தான் நம்முடைய ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்கள். அவருடைய விருது வாக்கே பலியாக பணியாற்றதான் இருந்துச்சு. பலியாகன்னு விருது வாக்கு எடுத்ததுனால இல்லை, அவருடைய இயல்பே எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வந்தாலும் அதை சுமந்து 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 அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம துன்பப்படுறோம், வேதனைப்படுறோம், அவமானப்படுத்தப்படுறோம், இது எதையும் அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. இது என்னுடைய பணியினுடைய ஒரு அங்கம், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட், அப்படிதான் அவர் நினைச்சார். அந்த துன்பத்தை யார் தாங்குறாரோ அவர் தான் சிறந்தவர், அவர் தான் புனிதர், அவர் தான் உண்மையான தலைவர். அந்த வகையில் தன்னையே பலியாக்கி மற்றவர்களை வாழ வைக்கிற ஒரு அற்புதமான தியாக குணம் நம்முடைய ஆயர் அவர்கள்ட்ட உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆயராகி 25 ஆண்டுகள் நிறைவேறுகிறதுல உண்மையிலே எல்லாரை போல நான் அவரை வாழ்த்துகிறேன். இந்த கடைசி காலத்திலும் இன்னும் அதிகமான கஷ்டங்கள், பாடுகள் பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கும் ஆண்டவர் அதை தாங்கக்கூடிய ஆற்றலையும் பலனையும் கொடுக்கிறார். இந்த பலனை, ஆற்றலை தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்க நான் அவரை வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளி விழா வாழ்த்துக்களை, உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் ஜூட் பால்ராஜ், அன்பே அவரது சிறப்பு, ஆன்மீகமே அவரது அடித்தளம், இரக்கமே அவரது இயல்பு, ஈகையே அவரது யதார்த்தம், உறவே அவர் விரும்புவது, ஊக்கமே அவர் வழங்குவது, எளிமையே அவர், ஏமாற்றுவது அவர் அல்ல, ஐக்கியமே அவர் முயற்சிப்பது, ஒழுக்கமே அவரை தாங்குவது, ஓடோடி உழைப்பதே அவர் இளமையின் ரகசியம், ஔடதம் மருந்து, தேவைப்படுபவர்களுக்கு அவர் கொடுப்பது, இஃதே யாம் இயம்ப விளைந்தது. அன்பு ஆயர் அவர்களே, நீவிர் மனநிறைவோடு வாழ வாழ்த்தி இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது பாளை மறை மாவட்ட மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்களின் ஆயர் திருநிலை பாட்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு ஆயர் அவர்களுக்கு பாளையங்கோட்டை மறைமாவட்ட பெண்கள் பணிக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2000ஆவது ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி நம்முடைய புனித சவேரியார் கல்லூரி வளாகத்தில் ஆயர் அவர்களுக்கு திருநிலைப்பாட்டு விழா நடைபெற்றது. நானும் என்னுடைய குடும்பத்தாரோடு அதில் கலந்து கொண்டேன். அதற்குள்ளாக 25 வருடங்கள் கடந்து விட்டதா என்று வியப்பாக இருக்கிறது. அன்றைய நாள் திருப்பலியில் பாடப்பட்ட அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை அப்படிங்கிற ஒரு காணிக்கை பாடலும், ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும் அப்படிங்கிற நற்கருணை பாடலும் என்னுடைய மனதுக்கு பிடித்த பாடல்களாக, அழகிய நினைவுகளாக என்றும் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைய நாள் திருப்பலியில் நான் கண்டு வியந்த ஒரு விஷயம் ஆயர் அவர்களுடைய எளிமையும் அவருடைய தாழ்ச்சியும். அது மட்டுமல்ல, ஆயர் அவர்களுடைய மன தூய்மை, அவருடைய சொல் மட்டுமல்ல, அவருடைய செயலிலும் காணப்பட்ட அந்த நேர்மை. அதே மாதிரி தான் ஒரு ஆயராக இருக்கிறோம், அப்ப அவரை மத்தவங்க பார்க்க போகணும் அப்படின்னா ஒரு மத்தவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை என்னைக்குமே அவர் ஏற்படுத்தவே மாட்டார். யாருனாலும் அவரை போய் என்ன செய்யலாம், எளிதில் அவரை போய் அணுக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு உறவு மனப்பான்மையை அவர் கொண்டிருந்தார். அதே மாதிரி மனிதர்களை ஒரே அளவுகோல்ல ஒரு சமநிலையில பார்க்கக்கூடிய ஒரு பண்பாளர். கடவுள் தாமே ஆயர் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல மன மகிழ்வையும்
உடல் உள்ள ஆன்ம நலனையும் தந்து அவரை பாதுகாத்து வழிநடத்த நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. தூய்மையும் தாழ்மையும் தலைமைத்துவமும் தெய்வ அன்பும் கொண்ட மேனாள் ஆயர் பெருந்தகை ஜூட் பால்ராஜ் அவர்களின் பாளையங்கோட்டை ஆயராக உயர்த்தப்பட்ட 25 வருட வெள்ளி விழா நாளில் வணங்கி புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை தலைவர் முனைவர் டெக்லா மற்றும் அனைத்து சர்வைட் சகோதரிகள் சார்பாக வாழ்த்துவதில் இன்று உங்களிடம் சிறப்பு ஆசி பெறுவதில் மகிழ்வும் கொள்கிறேன். அன்பும் மரியாதையும் உடைய எமது நற்குருவும் நல் மேம்பெருமான அருள் பெரும் ஆயர் அவர்களுக்கு இன்பமிகு வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எளியோரின் எழுச்சி நீர், ஏழைகளின் ஆதரவு நீர், கருணையின் குரல் நீர், மக்களின் இதயத்திற்கு நெருக்கமானவர் நீர். 8/12/2000 அன்று பாளையங்கோட்டை ஆயராக உயர்த்தப்பட்டீர். அழைப்பின் உத்தரவை உயிர் மூச்சென கொண்டு அந்நாளில் எழுந்த ஒளி இன்றும் பல ஆயிரம் உயிர்களை வழிநடத்துகிறது. உங்கள் பார்வையில் திடமாயிருந்தது இறைவனின் நன்மை மட்டுமே. உங்கள் நடைபாதையில் நிறைந்து நின்றது அன்பும் நம்பிக்கையும் ஒளியும். நீர் எல்லோருக்கும் சகோதரர், எல்லோருக்கும் அர்ப்பணியாளர், எல்லோருக்கும் நண்பர், எல்லோருக்கும் ஆறுதலும் ஆதரவுமான அருட்பாதை. அரைக்கால நூற்றாண்டு குருத்துவ சேவை உங்கள் வரலாறு. அதில் நாங்களும் பங்கேற்ற எங்கள் வரலாற்றை நாங்கள் இன்று பெருமையோடு நினைக்கிறோம். அது எங்களுக்கும் பெருமை. இன்று எங்களுக்கு இது ஆனந்த திருவிழா. வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை சகோதரிகள் உம்மை பெருமையோடு நினைக்கிறோம். அன்னை பெற்றெடுத்த இந்த சபையில் நீங்களும் ஒரு முக்கியமான சொந்தக்காரர். உங்களின் உறவுகள் எத்தனையோ பேர் எமது சபையில் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து அவர்கள் மூலம் பல ஏழைகளுக்கு நீர் வாழ்வளித்திருக்கின்றேன். பல ஏழை குழந்தைகளை படிப்பு அறிவு தந்து அவர்களுடைய வாழ்வை உயர்த்தி இருக்கிறீர். வாழ்வே இல்லாதவர்களுக்கு வாழ்வாதாரத்தை காட்டி வழிகாட்டி இருக்கிறீர். இன்று வான்படையின் ஆசீர்வாத மழை அருளாக பொழிய ஆரோக்கிய தாய் நீர் பிறந்த இடம். உமது பாதையெங்கும் நிழலாய் காக்க வெள்ளி விழா நாயகரே, உமக்கு எங்கள் நெஞ்சார வாழ்த்துக்களும் மலர்மிகு மரியாதைகளும். உமது சேவை நீண்ட நாட்களாக நீடிக்கட்டும், வளம் பெறட்டும். வாழ்க வளமுடன், வல்லமை பெற்று வாழ்க. சீரும் சிறப்புடன் நற்சுகத்துடன் இன்னும் இறைவனுடைய பணியை நீ தொடர உங்களுக்காக இந்த வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை சகோதரிகள் அனைவரும் ஜெபிப்போம் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.